ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் மே 2020 எக்ஸாம் சிசிஎஸ் 341 டேட்டா வேர்ஹவுசிங் சப்ஜெக்ட் இம்பார்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கான இம்பார்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் மட்டும் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணி மார்னிங் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இருந்தாலும் இப்போ டீட்டெயிலாக வந்து இந்த கொஸ்டின்ஸில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், எந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ இந்த டைம் கேட்க சான்ஸ் இருக்குது டீட்டெயிலாக பார்த்துருவாங்க. இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இப்போ லாஸ்ட் செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர், இந்த 3 டயர் டேட்டா வேர்ஹவுஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாங்க. அதே மாதிரி அட்டானமஸ் டேட்டா வேர்ஹவுஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேட்டா வேர்ஹவுஸ் பற்றியும் டேட்டா வேர்ஹவுஸ் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இந்த அண்டர்லைன் பண்ணிய கொஸ்டின் நல்லா படிச்சுங்க. இது கூடவே டிஃப்ரென்ஷியல் பிட்வீன் ஆப்ரேஷன் டேட்டாபேஸ் டேட்டா வேர்ஹவுஸ் இது நல்லா படிச்சுங்க. ஃபைனலாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ரிப்பீட்டாக கேட்கறது வாய்ப்பு இருக்கனால இந்த டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒன் டைம் பார்த்துங்க. ஆக இந்த 4 கொஸ்டின் படிச்சிங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் இந்த டைம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த ஓலாப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த ஆப்ரேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த டைம் மேபி இந்த கைட்லைன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டைப்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா படிச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இது கூட பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வேர்ஹவுஸ் டிசைன் மாடலிங், அதேமாதிரி இந்த ETL ப்ராசஸ், இந்த கம்பேர் ETL வெர்சஸ் ELT இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த டோட்டலாக இந்த 3 கொஸ்டின் நல்லா தரப்போம் யூனிட் 2 பொறுத்த வரையும். நெக்ஸ்ட் யூனிட் 3 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த மெட்டா டேட்டா டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டரில் வந்து ரோல்ஸ் சேலஞ்சஸ் ரெஸ்பிரேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டாங்க. மேபி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டகரிஸ் யூசர்ஸ் கேட்கலாம், அப்படிலாம் வந்து இதே கூட ரிப்பீட் பண்ணி கேட்கலாம். அப்படிலாம் வந்து அதிக சான்ஸ் வந்து டேட்டா மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து கேட்கறது அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 2வது கொஸ்டின் நல்லா படிச்சிட்ட பிறகு மெட்டா டேட்டா வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிஸ் யூசர்ஸ் படிச்சிருங்க. ஸோ அது படிச்சிட்ட பிறகு ரோல்ஸ் சேலஞ்சஸ் ரெஸ்பிரேட்டரியும் பார்த்துங்க போதும். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி லாஸ்ட் செமஸ்டரில் வந்து இந்த 2வது கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ மேபி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் கேட்கறது அதிக சான்சஸ் நல்லா படிச்சிங்க. ஸோ படித்த பிறகு இது வந்து ரிப்பீட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கனால உங்களுக்கு டைம் வந்து இது நல்லா படிங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் 3rd கொஸ்டின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசி யூனிட் 5லையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செமஸ்டரில் கேட்டாங்க. இந்த டைம் வந்து டியூனிங் அப்படிலாம் வந்து சிஸ்டம் ஷெட்யூலிங் மேனேஜர் இந்த 2 கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த 2 கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1வது வந்து ரிப்பீட் பண்ணி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கனால உங்களுக்கு டைம் இருந்தால் இது படிங்க. அப்படிலாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2வது 3வது கொஸ்டின் நல்லா படிச்சிங்க போதும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 யூனிட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மெயினாக இந்த ரெட் கலரில் டிக் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் மெயினாக ஃபஸ்ட் நல்லா படிச்சிங்க. இந்த ப்ளூ கலர் டிக் பண்ணிக்கலாம் வந்து லாஸ்ட் டைம் கேட்டாங்க. மேபி இந்த டைம் வந்து கேட்கலாம் அப்படின்றனால இது வந்து ஒன் டைம் வந்து ஜஸ்ட்டு கடைசி ப்ரிஃபரன்ஸாக படிங்க. மற்றபடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ரெட் கலரில் டிக் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் மெயினாக படிச்சிங்க போதும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸும் அதே மாதிரி இந்த 42 மார்க்ஸ்க்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் ப்ராப்ளம்ன்றனால கொஞ்சம் ஓப்பன் ஆகாதுன்றனால மேபி நான் வந்து கொஞ்சம் ரிமைனிங் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிட்ட பிறகு இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து PDF நான் கன்வெர்ட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ்லாம் கொடுத்துறேன். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிங்க. அதே மாதிரி ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த சர்வர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா அதையே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க.